அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருப்பிக் கொடுக்க வேண்டிய இரவல் பொருட்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இரவலாக பெற்றதை திரும்பிச் செலுத்த வேண்டிய கடமை வாங்கிய கரத்திற்கு உண்டு. இந்த செய்தி அபூ தாவூத் என்ற நூலிலே 3561 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவரிடத்திலே ஒரு பொருளையோ அல்லது வேறு எதையாவது ஒன்றையோ இரவலாக வாங்கினால் அதை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அதுதான் சரியான ஒன்று. அல்லாஹுடைய வணக்க வழிபாடு இதை புரிவதிலே முழுக்க ஈடுபாடு கொண்டவர்கள் இரவல் விஷயத்திலே மிகவும் பயபக்தியோடு நடந்திருக்கிறார்கள். ஹஸ்ஸான் பின் அபி சுஃபியான் அவர்கள் இறப்பிற்கு பின்பாக, அதாவது மரணமடைந்ததற்கு பின்னர், அவர்களுடைய நெருங்கிய தோழர்களில் ஒருவர் இறந்து போன நபரை கனவில் கண்டு, அல்லாஹு தாலா உங்களை எப்படி நடத்தினான் என்று கேட்டபோது, நான் உலகில் வாழ்ந்தபோது நண்பர் ஒருவரிடம் ஒரு சிறிய பொருளை இரவலாக வாங்கியிருந்தேன். ஆனால் மறதியால் அந்த பொருளை அவரிடம் திருப்பி கொடுக்காமலேயே மரணமடைந்து விட்டேன். அதன் காரணமாக எனக்கு சொர்க்கத்தில் கிடைக்க வேண்டிய சில பாக்கியங்கள் தடுக்கப்பட்டுள்ளன என்று கூறிய செய்தி. ஒரு சிறிய பொருளேனும் இரவலாக பெறப்பட்டது என்று சொன்னால் அதை முறையாக திரும்ப கொடுத்து விட வேண்டும். நாம் தொழுதிருக்கிறோம், வணக்க வழிபாடுகள் அதிகம் செய்திருக்கிறோம் என்கின்ற ரீதியிலே ஒரு சிறிய பொருள் விஷயத்திலே கவனக்குறைவாக நடந்தோம் என்று சொன்னால் அது சுவர்க்க வாழ்க்கையினுடைய பாக்கியத்தில் குறைவை ஏற்படுத்தி தருகிறது. அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்க இஸ்ரவேலர்கள் எகிப்து நாட்டை விட்டு சிரியா நோக்கி பயணிக்கக்கூடிய நேரத்திலே இஸ்ரவேலர்கள் பிறோனுடைய சமூகத்தாராகிய கிபுத்திகளிடத்திலே சில பொருட்களை, தங்க ஆபரணங்களை அவர்கள் இரவலாக வாங்கியிருந்தார்கள். அப்படி இரவலாக வாங்கிய அந்த பொருளை திருப்பி கொடுப்பதற்கு முன்பாகவே அங்கிருந்து புறப்பட்டு விட வேண்டும் என்கின்ற அல்லாஹுடைய உத்தரவு வந்தபோது அந்த மக்கள் இரவலாக வாங்கிய அந்த பொருட்களை திரும்ப ஒப்படைக்காமலேயே அங்கே இருந்து புறப்பட்டு விட்டார்கள். இந்த நிலையில் இரவலாக வாங்கிய அந்த பொருட்கள் திருப்பி ஒப்படைக்கப்படாததனுடைய விளைவாக அந்த பொருட்களாலேயே அவர்களுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய கேடு விளைவிக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தில் இருக்கக்கூடிய தன்மையில் குறைவு ஏற்பட்டது என்பதை குர்ஆனுடைய வசனங்களும் அதற்கு விரிவுரையாக இருக்கக்கூடிய விரிவுரைகளும் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அந்த அளவிற்கு இரவலாக வாங்கிய அந்த பொருட்கள் முறையாக ஒப்படைக்கப்பட வேண்டும். இல்லாத பட்சத்தில் அதற்காக வேண்டி நாம் இந்த உலகத்திலேயும் கடுமையாக ஈமான் ரீதியாக, விசுவாசம் ரீதியாக சோதிக்கப்படுவோம் என்பதோடு மாத்திரமல்லாமல் நாளை மறுமை நாளிலேயும் நம்முடைய மரணத்திற்கு பின்னால் உள்ள அந்த வாழ்க்கையிலேயும் நமக்கு கிடைக்கின்ற அந்த பாக்கியங்களில் குறைவு செய்யப்பட்டு விடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே இல்லை. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா இரவல் பொருட்களுடைய விஷயத்திலே அவனை பயந்து சரியாக முறையாக நடக்கக்கூடிய நல்லோர்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைத்தருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.